Good morning students. Today now we are discussing about 8th chapter microbes in human welfare. மனித நலனின் நுண்ணுயிரிகள். இப்போ what are the uses microbes in எங்க சார் அப்படின்னா human welfareல மனித நலன்ல நுண்ணுயிரிகளுடைய வேலை என்ன? இப்போ what is microbes என்ன? Very minute organism only seen in the microscope. So it is called microbes or microorganism. What are the example? Bacteria சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் இருக்கு, ஃபங்கை இருக்கு, ஆல்கே இருக்கு, புரோட்டோசோவன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பிரியான்ஸ், வைரியாய்ட்ஸ் எக்ஸெட்ரா. நமக்கு தெரியும் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவன்ஸ் இருக்கு, ஆல்கே இருக்கு எக்ஸெட்ரா. தென் பிரியான்ஸ் ஒன்னு, வைரியாய்ட்ஸ் ஒன்னு. அப்ப பிரியான்ஸ் அப்படிங்கிறது புரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். ஓகே, புரோட்டீனியஸ் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட்க்கு என்ன பேர் அப்படின்னா பிரியான்ஸ். அதே மாதிரி விரியாய்ட்ஸ் ஆர் வைரியாய்ட்ஸ். வைரியாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட். That is a circular single stranded RNA can present. There is no protein. அல்லது protein envelope இருக்காது. ஓகே, ரெண்டுக்கு மீனிங் தெரியுறியா? இதுல புரோட்டீனியஸ், இங்க வந்து பார்த்தா அப்படின்னா நான் புரோட்டீன். தட்ஸ் ஆல். இது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டா மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அந்த மைக்ரோப்ஸ் பிரசன்ட் இன் வேர். இப்போ மைக்ரோப்ஸ் பிரசன்ட் இன் வேர் அப்படின்னா எவரிவேர், வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூஷன், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒன்று. மெயினா எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்? சாயில்ல இருக்கும், ஏர்ல இருக்கும், வாட்டர்ல இருக்கும், வித்தின் த பாடிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தாவரங்களுடைய உடம்புலையும் அனிமல்ஸ் உடைய உடம்புலையும் இருக்கக்கூடிய ஒன்று யார் அப்படின்னா மைக்ரோப்ஸ். ஓகே, இப்போ நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ் பாக்டீரியா இருக்கு, ஃபங்கை இருக்கு. இது எல்லாமே எங்க சார் க்ரோ பண்றாங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிட்டிவ் மீடியா. ஓகே, நியூட்ரியன் மீடியாவில் வந்து க்ரோ பண்றாங்க. இது ஃபார்ம் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒரு காலனியஸ், ஒரு குரூப்ஸா இருக்கிறத நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். ஓகே, இதுல சம் ஆஃப் த பாக்டீரியா கேன் யூசிங் ஃபார் யாருக்கு அப்படின்னு கேட்டா ஹியூமன் பீயிங். சில நுண்ணுயிரிகள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப இப்ப இந்த மைக்ரோப்ஸ் எதுலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட், வீட்டு உபயோக பொருட்கள்ல மைக்ரோப்ஸ் உடைய வேலை என்ன? இரண்டாவது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், தொழிற்சாலையில அதனுடைய வேலை என்ன? தென் தேர்ட் தட் இஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது மைக்ரோப்ஸ் இன் சீவேஜ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட். தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ன சொன்னா எனர்ஜி. தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். ஓகே, பயோ ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. தென் ஃபைனலா பயோ ரெமிடியேஷன், உயிரியல் தீர்வு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் இந்த சாப்டர்ல இருக்கு. இதுல யார் இன்வால்வ் ஆகற அப்படின்னா மைக்ரோப்ஸ். இததான் இந்த சாப்டர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டிங் மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட், வீட்டு உபயோக பொருட்கள்ல நுண்ணுயிரிகளுடைய பங்கு என்ன? இப்போ இந்த மைக்ரோப்ஸ் கேன் இன்வால்வ் எதுக்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது? சரி, எவரிடே லைஃப்ல, ஒவ்வொரு நாள் லைஃப்லயும் இன்வால்வ் ஆகுது. சரி, எதுக்கு சார் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் இட்லி, அதாவது இட்லி, தோசை, அதே மாதிரி பிரெட், பன்னீர், அதே மாதிரி சீஸ், அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்டு, யோகர்ட், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தா எஸ்சிபி எக்ஸெட்ரா. ஓகே, இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு யார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மைக்ரோப்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இது எல்லா ப்ரிப்பரேஷனுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்? நுண்ணுயிர்கள் தான். இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்னு என்ன அப்படின்னா லேப் பாக்டீரியா, தட் இஸ் a lactic acid bacteria. இப்போ இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா யார் அப்படின்னா ஒன்னு லாக்டோபேசிலஸ் அசிடோபிலஸ் அப்படிங்கிற ஒண்ணும், லாக்டோபேசிலஸ் லாக்டிக் அப்படிங்கிற பாக்டீரியா. மூணு யாரா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. இப்போ இந்த மூணு பாக்டீரியாவும் லேப் பாக்டீரியா. 1 மார்க் क्वेश्चन ஆர் 2 மார்க் क्वेश्चन கேட்கலாம். வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் லேப் பாக்டீரியா? லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ஒன்னு லாக்டோபேசிலஸ் அசிடோபிலஸ், இரண்டாவது லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், மூணாவது யார் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். இந்த மூணு பாக்டீரியாவுமே லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. இப்போ இந்த பாக்டீரியாவுடைய வேலை என்ன? இப்போ இந்த பாக்டீரியா ஆக்ட் அஸ் ப்ரோபயோட்டிக். அப்போ ப்ரோபயோட்டிக்னா என்ன மீனிங் கொடுத்திருக்காங்க பாரு. ப்ரோபயோட்டிக் மீன்ஸ் என்ன சார்னா ஒரு லிவ் மைக்ரோப்ஸ். ஓகே, உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோப்ஸ் யார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்னது ப்ரோபயோட்டிக். ஓகே, இப்போ இந்த ப்ரோபயோட்டிக் உடைய வேலை என்ன? provide health benefits. ஓகே, நமக்கு உடல் ரீதியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் யார் சார் அப்படின்னு கேட்டா ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா. இதோட வேலை என்ன? இம்ப்ரூவிங்
சரி எதை சரி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய அலிமெண்டரி கேனால்ல இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா எல்லாத்தையும் வந்து பாரு இன்க்ரீஸ் பண்ணது யாரு அப்படின்னு இதுதான். இந்த இடத்துல ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா என்ன சார் பண்ணுதுன்னா ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணும் அல்லது செக் பண்ணுது. எதை செக் பண்ணுது? பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ். ஓகே அங்க அண்டர்ஸ்டாண்டா? அதான் டிசீஸ் காசிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ், பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் இன் வேர், அதாவது ஸ்டொமக்லயும் இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா இன்டெஸ்டைன். ஓகே அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் நுண்ணுயிரிகள் வளராமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் இந்த லேப் பாக்டீரியா. அண்டர்ஸ்டாண்டா? லேப் பாக்டீரியா ஆக்ட் அஸ் ப்ரோபயாட்டிக். இதனுடைய வேலை என்ன? கண்ட்ரோல் பண்ணுது. எதை கண்ட்ரோல் பண்ணுது? growth of pathogenic microbes in where அப்படினா stomach and intestine. That's all. Okay, then next வந்து பாருங்க preparation of curd. Okay, தயிர் எப்படி சார் prepare பண்றது? How will you prepare curd? curd எப்படிமா prepare பண்றாங்க? தயிர்னு சொல்லுவாங்க. Okay, curd எப்படி prepare பண்றாங்க? இங்க ஒரே லைன் தான். That is என்ன சார் அப்படினா fermentation of milk. Okay, என்ன பண்றாங்க அப்படினா milk fermentation. Okay, milk fermentation. Fermentation means என்னது? Breaking down process. Okay, understand? Breaking down processல உனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? இப்போ இந்த மில்க்ல யாராக இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மூணு பாக்டீரியா, அதாவது லேப் பாக்டீரியா க்ரோவா இருக்கும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லேப் பாக்டீரியா லாக்டிக் ஆசிட் as a lactase அப்படின்னு சொல்லுவோம். In this bacteria presence of where அப்படின்னு கேட்டா மில்க் அல்லது லேப் பாக்டீரியா க்ரூவிங் மில்க், பால்ல லேப் பாக்டீரியா இருக்கு. இப்போ இந்த பாக்டீரியாவுடைய வேலை என்ன? There is a fermentation of milk, அதாவது digesting milk protein. அங்க என்ன சார் பண்ணுதுன்னா digesting milk protein casein. ஓகே அப்ப இதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா there is a small amount, அதாவது மேக்ஸிமம் ஸ்டார்டர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸ்டார்டர் otherwise called என்ன சார் அப்படின்னா இனாக்குலம். starter or inoculum அப்படின்னு சொல்லுவோம். இப்போ what is mean by starter? So starter means என்ன சார் அப்படின்னு கேட்டா small amount. ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? millions of lactobacillus. ஓகே அப்ப என்ன இருக்கு? இப்போ இந்த இனாக்குலத்துல யார் இருக்கா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய small kinds of யார் அப்படின்னு கேட்டா lactobacillus bacteria இருக்கும். அப்ப இந்த lactobacillus bacteria என்ன பண்றாங்கன்னா to add the milk, milk add பண்றாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா உர போடுறது, பிற போடுறதுன்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்ன பண்றோம்? ஒரு டிராப் ஆட் பண்றோம். இதுல மில்க்ல ஆட் பண்ண உடனே இங்க இருக்கக்கூடிய வந்து பாருங்க டெம்பரேச்சர், அதாவது வந்து பாருங்க மோராலஸ் நான் கேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? 40 டிகிரி செல்சியஸ்ல 40 டிகிரி செல்சியஸ்ல பால் எப்பவுமே கொஞ்சம் சூடா இருக்கும் போது தான் என்ன பண்ணுவாங்க? உரம் ஊத்துவாங்க. பால்ல பாத்துருக்கீங்களா? அப்ப என்ன எழுதுவ? 40 டிகிரி செல்சியஸ்ல உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மில்க் கர்டா மாறுது. ஓகே மில்க் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா கர்டா மாறிடுச்சு. அப்ப இந்த கர்ட்ல என்ன சார் இருக்கு அப்படின்னா நிறைய ஆர்கானிக் ஆசிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி விட்டமின்ஸ் அப்படின்னா அந்த B12 சைனோகோபாலமைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அந்த ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா கார்பன் கண்டென்ட் ஆசிட்ஸ். ஓகே நம்ம அடுத்து நடந்து போறோம். அங்க இருக்கிற அஸ்டிக் ஆசிட், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபியூமரிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட் நிறைய இருக்கு. இப்போ இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ்ல நிறைய இருக்கக்கூடிய ஒன்று எது சார் அப்படின்னா கர்ட். இங்க இருக்கிறது என்ன சொல்லுவாங்க? லாக்டிக் ஆசிட். ஓகே கர்ட்ல இருக்கக்கூடியது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன? there is a lactic acid, there is organic acid அப்படின்னு சொல்லுவோம். இதுல காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டார்டர் அப்படின்னு கேட்டா otherwise called inoculum. இனாக்குலத்துல என்ன இருக்கு? small amount of என்ன சார் அப்படின்னு கேட்டா lactobacillus bacteria இருக்கு. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே the next வந்து பாருங்க yogurt. what is yogurt meaning? சார் இதுவும் one kind of curd தான். யாராவது கேட்டாங்கன்னா தெரியலன்றாரு. that is one kind of என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? one kind of curd. ஓகே இப்போ அந்த கர்ட் எப்படி சார் உருவாக்குறாங்க? இப்போ அந்த கர்ட் பிரிப்பரேஷன் எப்படி சார் அப்படின்னா இங்கேயும் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க். இங்க உங்களுக்கு என்ன நடக்குது? ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. இப்போ ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் மில்க் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அங்க கன்வெர்ட் இன்டு யோகர்ட். அதே மாதிரி மில்க்ல இருக்கக்கூடிய சுகர் கேள்விப்பட்டிருக்க இல்லையா? அங்க என்ன சார் இருக்கு அப்படின்னா லாக்டோஸ் இருக்கும். அப்ப லாக்டோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா லாக்டிக் ஆசிட் ஆகவும் மில்க்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் யோகர்ட்டாகவும் மாறுது. யோகர்ட் சார் அண்டர்ஸ்டாண்டா? சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இங்க பால்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் there is a milk protein அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப அங்க இருக்கக்கூடிய மில்க் புரோட்டீன் டு ஃபார்ம் என்ன சார் அப்படின்னா யோகட். தென் அங்க மில்க்ல இருக்கக்கூடிய லாக்டோஸ் இருக்கு இல்லையா, இப்ப லாக்டோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா லாக்டிக் ஆசிட்டா மாறும். ஓகே, அப்ப லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, பால் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும்போது யோகட் கிடைக்குது, லாக்டிக் ஆசிட் கிடைக்குது. யோகட் எப்படி கிடைக்கும்? ஃபெர்மெண்டேஷன் மில்க் புரோட்டீன், லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது அதனுடைய எண்ட் ப்ராடக்ட். லாக்டோஸ் இருக்குல்ல, பால்ல லாக்டோஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரேக் டவுன் யாருன்னா லாக்டிக் ஆசிட். இப்போ இதை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஓகே தட் இஸ் மைக்ரோப்ஸ் யாரா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோபிலஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோப்ஸ். ரெண்டாவது லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ், லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ் அப்படிங்கிற ஒன்றும் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் தெர்மோபிலஸ் அப்படிங்கிற ஒன்னு தான் வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கு. எதுக்கு அப்படின்னா preparation of yogurt and lactic acid. சரிப்பா, இப்போ அந்த யோகர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஸ்மெல். ஓகே, ஃப்ளேவர். இப்போ அந்த ஃப்ளேவருக்கு மெயின் காரணம் யார் அப்படின்னா அசிடால்டிகைடு. அப்ப யோகர்ட்ல என்ன இருக்கு? அசிடால்டிகைடு இருக்கிறதுனால தான் நல்ல ஃப்ளேவரா இருப்பதற்கான காரணம் இதுதான். ஓகே, தென் சீஸ், பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் என்ன சார் அப்படின்னு கேட்டா coagulation of milk protein. coagulation of என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதுவா மில்க் புரோட்டீன். அப்ப அந்த coagulation of milk protein இது உனக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா சீஸை ஏற்படுத்தும். ஓகே, அப்ப அந்த சீஸ் எப்படி சார் இருக்கலாம்? ஓகே, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளேவர். ஓகே, அதிகப்படியான ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்சர், அமைப்பு. ஓகே, ஃப்ளேவர் அதாவது மேக்ஸிமம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிது எப்படி இருக்கு? வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளேவர் பிளஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா டெக்ஸ்சர். டெக்ஸ்சர் மீன்ஸ் என்னங்கற அமைப்பு. அந்த அமைப்பும் வந்து பார்த்தா அப்படின்னா உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈஸியா அப்ப சீஸ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் டைரி ப்ராடக்ட். இதுல என்ன சொல்லுவாங்க? மில்க் அப்படிங்கிறது as usual எப்படி இருக்கும்? அசிடிஃபைடா இருக்கு. இட் கேன் ஆட். இதுல என்ன ஆட் பண்றாங்கன்னா என்சைம் ரென்னட் ஆட் பண்றாங்க. ரென்னட் ஆட் பண்ணும்போது அங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். இப்ப இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் அப்படியே செப்பரேட் பண்ணி அத பிரஸ்ஸிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சீஸ் கிடைக்கும். ஓகே, அப்ப இது ஹெல்ப் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் யார் அப்படின்னா லாக்டோகாக்கஸ். ஓகே, லாக்டோபேசிலஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். நம்ம அங்க சொன்னோம் இல்லையா லேப் பாக்டீரியா. ஓகே, லாக்டோகாக்கஸ் அதுல வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா. இப்ப இதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு யாருக்கு சார் அப்படின்னா preparation of cheese. அண்டர்ஸ்டாண்டா? நான் ஒரே ஒரு டைம் சொல்றேன். சீஸ் அப்படிங்கிறது ஒரு டைரி ப்ராடக்ட். இங்க coagulation of milk protein உங்களுக்கு என்ன உருவாகுது? சீஸ் உருவாகுது. இப்போ இந்த சீஸ் எப்படி இருக்கு? வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ளேவராகவும் அதே மாதிரி டெக்ஸ்சர் அமைப்பாகவும் காணப்படுது. இப்போ இதுல இங்க இருக்கக்கூடிய மில்க் as usual எப்படி சார் இருக்குன்னா மில்க் அசிடிஃபைடா இருக்கு. இதுல என்ன ஆட் பண்றாங்கன்னா ரென்னட் அப்படிங்கிற என்சைம் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ண உடனே ஒரு சாலிட் ஒரு திடப்பொருள் கிடைக்குது. அந்த திடப்பொருளை எடுத்து ஒரு பிரஸ்ஸிங் பண்றாங்க. சோ இட் இஸ் கால்ட் சீஸ். வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ் யாரு? லாக்டோகாக்கஸ், லாக்டோபேசிலஸ் அல்லது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பன்னீர். சார் பன்னீர் அப்படிங்கிறது காட்டேஜ் சீஸ். ஆக்சுவலா இது ஒரு பிரஸ் சீஸ். சார் புதுசா ஃப்ரெஷ்ஷா எடுக்கக்கூடிய ஒரு சீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது காமனா எங்க சார் யூஸ் பண்றாங்கன்னா சவுத் ஏசியாவோட யூஸ் பண்றாங்க. ஓகே, அது எஸ்பெஷலி எங்க சார் அப்படிங்கிற இந்தியாவில். ஓகே, அப்ப இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு யார் அப்படின்னு கேட்டா பன்னீர். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, பன்னீர் அதர்வைஸ் கால்ட் காட்டேஜ் சீஸ். ஓகே, இப்போ இந்த சீஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தட் இஸ் a press cheese அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன்லி யூஸ்ட் இன் எங்கன்னா சவுத் ஏசியா, அதுவும் எஸ்பெஷலி எங்க சார் அப்படின்னா இந்தியாவுல. ஓகேவா? இப்போ இது எப்படி சார் உருவாக்குறாங்க? how will you prepare பன்னீர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? சார் இங்க ஒண்ணு இல்ல, இங்க இருக்கக்கூடிய வந்து பாருங்க கர்லிங் ஆஃப் மில்க். சார் இப்ப கர்லிங் ஆஃப் மில்க்ல என்ன சார் ஆட் பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 3 சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றாங்க. ஒன்னு லெமன் ஜூஸ். ஓகே, ஒன்னு லெமன் ஜூஸ் ஆட் பண்றது. ஓகே, சிட்ரஸ் இருக்கு இல்லையா லெமன் ஜூஸ். ரெண்டாவது வினிகர் ஏதாவது ஆட் பண்றது. மூணாவது யாருன்னா எடிபிள் ஆசிட் ஏதாவது. ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சு கர்லிங் மில்க்ல எது ஆட் பண்றாங்க? ஓகே, the curling milk added to யார் சார் அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆர் வினிகர் ஆர் எடிபிள் ஆசிட். இது மூணையும் இதுல ஏதாவது ஒண்ணு ஆட் பண்றோம்.
சார் இது ஆட் பண்ண உடனே உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பன்னீர் கிடைக்கும். இதுலயும் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன சொல்லுவாங்க, Swiss cheese. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் ஹோல் ஃபார்ம் ஆகும். சார் Swiss cheeseல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லார்ஜ் ஹோல் ஃபார்ம் ஆகுது. சார் இந்த ஹோல் ஃபார்ம் ஆவதற்கு காரணம் யார் அப்படின்னா டியூ டு ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, மெயின் காரணம் என்ன, ப்ரொடக்ஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னா என்ன எழுதுவேன், ப்ரொடக்ஷன் ஆஃப் CO2 பை யார் சார் அப்படின்னா அதாவது ப்ரோபியானி பாக்டீரியம் செர்மானி. ப்ரோபியானி பாக்டீரியம் செர்மானி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம் இட் கேன் ப்ரொடியூஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்ப மேக்ஸிமம் ஒரே லைன் தான். அப்ப அந்த ப்ரோபியானி பாக்டீரியம் செர்மானி எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் அங்க உனக்கு என்ன ஏற்படுதுன்னா லார்ஜ் ஹோல் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சரி, இது ஒரு 1 மார்க் क्वेश्चन. இந்த லார்ஜ் ஹோல் ஃபார்மேஷனுக்கு காரணமானது யார் அப்படின்னா ப்ரோபியோனி பாக்டீரியா செர்மோனி அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் டஃப் மாவு, சப்பாத்தி மாவு, இட்லி தோசை மாவு, பிரெட்டுக்கு ரெடி பண்ணக்கூடிய எல்லா மாவும். இப்போ எக்ஸாம்பிள், how will you prepare இட்லி தோசை? இட்லி தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டஃப். இப்போ இந்த மாவுல இருந்து இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய லியூகோனாஸ்டாக் மிசன்ட்ரியாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சார் அங்க இருக்கிறது யாரு, தட் இஸ் வந்து பாருங்க பாக்டீரியா. என்ன பாக்டீரியா? ஓகே, ஒரே லைன் தான். லியூகோனாஸ்டாக் மிசன்ட்ரியாய்ட்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் ஃபெர்மெண்டேஷன் நொதிக்க செய்யுது எதை, மாவை. இட் கேன் ப்ரிப்பேர் அப்படின்னா சார் அப்படின்னா இட்லி தோசைன்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியம் லியூகோனாஸ்டாக் மிசன்ட்ரியாய்ட்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியம். இது ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் போதுதான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தா அப்படின்னா உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? சரி, ஓகே, இது ஒரு சைடு. 2 பிரெட். இப்ப அதே டஃப் மாவை வச்சு என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா பிரெட் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, பேக்கரியில எல்லாம் யூஸ் பண்றாங்களே பிரெட். இப்ப இந்த பிரெட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யார் சார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா சாக்ரோமைசிஸ் சர்வீசியே. சாக்ரோமைசிஸ் சர்வீசியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பேக்கரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாக்ரோமைசிஸ் சர்வீசியே otherwise called பேக்கரி ஈஸ்ட். அப்ப அந்த பேக்கரி ஈஸ்ட் மூலமா தான் உனக்கு என்ன ப்ரிப்பேர் ஆகுது, பிரெட் உருவாகுது. அப்ப ஒரே லைன் தான். இப்ப இந்த டஃப்ப பயன்படுத்தி பிரெட் உருவாக்கலாம். அங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய யாருன்னு ஈஸ்ட். என்ன ஈஸ்ட் அப்படின்னா சாக்ரோமைசிஸ் சர்வீசியே ஆர் பேக்கரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சைடு. அப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, பிரெட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சார் இதெல்லாம் எங்க என்ன சார் நடக்குது, அங்க குளுக்கோஸ். சார் குளுக்கோஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அதாவது ஏனரோபிக் ப்ராசஸ்ல தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில ஈஸ்ட பயன்படுத்தி உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா கார்பன் தட் இஸ் எத்தில் ஆல்கஹால் C2H5OH பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு தட் இஸ் a low amount of energy அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஒரே லைன் தான், ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ். ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அதாவது பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, அதே ஏனரோபிக் வந்து இது ஏரோபிக்கா இருந்தா குளுக்கோஸ் மாலிக்யூல் யூட்டிலைஸ் ஆக்சிஜன் liberated by carbon dioxide water 2900 kilojule calorie. ஆனா இங்க குளுக்கோஸ் ஃபெர்மெண்டேஷன்ல தட் இஸ் எத்தில் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அப்ப எத்தில் ஆல்கஹால் உருவாகுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பாருங்க ரிலீஸ் ஆகும். இதனாலதான் அங்க உனக்கு என்ன ஏற்படுது, அங்க இருக்கக்கூடிய பிரெட் பட் அதர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க சார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் சாஃப்டாகவும் போரஸாகவும் இருப்பதற்கான காரணங்கள். உங்க வீட்டுல இட்லி தோசை ரொம்ப சாஃப்டா இருக்கு, நீ சாப்பிடக்கூடிய பிரெட் ரொம்ப சாஃப்டா இருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா குளுக்கோஸ் ஆக்சிடேஷன்ல எத்தனாலும் கார்பன் டை ஆக்சைடு இவாப்ரேட் ஆகிடும். அப்ப நீ சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மாவுல என்ன இருக்கு, எத்தனால் இருக்கு, ஆனா எத்தனால் என்ன பண்ணிருச்சு இவாப்ரேட் ஆகுது. ஓகே, அப்ப கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணி இவாப்ரேட் ஆயிடும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது எதுவுமே இல்லாம வெறும் யார் மட்டும் இருப்பா, மீதி பிரெட் இந்த தோசை இது மட்டும் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, தென் ஃபைனலா இருப்பது SCP சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம், தனி செல் புரதம்.
சார் இதுக்கு என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா இது எடிபிள் யூனிசெல்லுலார் மைக்ரோப்ஸ், உண்ணக்கூடிய ஒரு யூனிசெல்லுலார் மைக்ரோப்ஸ். அது என்ன பேருனா ஸ்பைருலினா. சார் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா SCP அப்படினாவே ஸ்பைருலினா தான். ஓகே, ஒரு கேப்சூல் ஏரோனட்டிக் பர்சன்ல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்பைருலினா, ஒரு சின்ன கேப்சூல். ஓகே, காலையில டிஃபன் ஓவர், ஓகே மதிய லஞ்ச் ஓவர், நைட் டின்னர் ஓவர், சின்ன சின்ன கேப்சூல். தட் இஸ் என்ன சார் அப்படின்னா ஸ்பைருலினா. இப்போ the spirulina can using for யார் அப்படின்னா human and animal feed. That is a substitution for protein. சார் புரோட்டீனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு மாற்று உணவு யார் சார் அப்படின்னா ஸ்பைருலினா. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹியூமனுக்கும். ரெண்டாவது யார் அப்படின்னா அனிமல் ஃபீட். ஓகே, விலங்குகளுடைய உணவாகவும் என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. இப்ப இந்த புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் எங்க பியூர் அண்ட் மிக்ஸ்டு கல்ச்சர் ஆஃப் யார்னா ஆல்கே, ஈஸ்ட், ஃபங்கை ஆர் பாக்டீரியாவுல இருந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, இது இன்கிரிடியன்ட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா செயல்படுத்துறாங்க. ஓகே, இதுதான் என்னது சப்ஸ்டிட்யூட் ஃபார் யாருக்கு அப்படின்னா புரோட்டீனா இருக்கு ஹியூமனுக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க அனிமல் ஃபீட். தென் ப்ரோபயோட்டிக் ஒன்னு இருக்கு, ப்ரீபயோட்டிக். நான் சொல்லிட்டேன் ப்ரோபயோட்டிக் அப்படின்னாவே ஒரு லிவ் மைக்ரோப்ஸ். இது உனக்கு என்ன ஏற்படுத்துது அப்படின்னா ப்ரொவைட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, ஆரோக்கியமான நிலைகளை தூண்டுவதுதான் இதனுடைய வேலை. ரெண்டாவது ப்ரீபயோட்டிக். சார் அந்த ப்ரீபயோட்டிக் எங்க இருக்கு அப்படின்னா ஃபைபர் ஃபுட்னா ஓகே நார் சம்பந்தப்பட்ட உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ஒன்று. இதனுடைய வேலை இன்டியூஸ், எதை இன்டியூஸ் பண்ணுது? growth of beneficial activity of microbes, நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளுடைய செயல்பாட்டை தூண்டக்கூடிய ஒண்ணுதான் யார் சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவோம்? அங்க இருக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது மைக்ரோப்ஸ் இன் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட். அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய லேப் பாக்டீரியா அதனுடைய வேலை என்ன, கோட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, யோகர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, சீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, பன்னீர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, டஃப்ல இட்லி தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, பிரெட் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, ஸ்வீட் சீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, இந்த சீஸ் வந்து லார்ஜ் ஹோலா இருப்பதற்கான காரணங்கள் என்ன, தென் SCPனா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்ன, ப்ரீபயோட்டிக்னா என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்க இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.